நிற்கிற லட்டு தானே விருப்பம். நிற்க வச்சு விட்றோம் கால் வச்சு. இன்னொரு பாத்திரத்தில் மாறிட்டு நான் லட்டு அடிச்சேன்னால் முழுக்களும் அடிச்செடுக்கலாம், கட்டியாகாது. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு கச்சான் ப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. வணக்கம் ராவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொளி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து கொண்டு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பலகாரங்கள் எல்லாம் வீட்டில் செய்வினோம். அது மாதிரி தான் இன்றைக்கு எங்களோட வீட்டில் தீபாவளிக்கு நாங்கள் லட்டு அடித்து எடுக்க போகிறோம். இன்றைக்கி அந்த காணொளியை தான் பார்க்க போகிறீங்க. இது ஒரு இலவான முறையில் நாங்கள் லட்டு அடித்து எடுக்க போகிறோம். எப்படி இந்த லட்டு அடிக்கிறதா வாங்க காணொளிக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு லட்டு செய்ய போகிறோம். லட்டு செய்கிறதுக்கு நான் இந்த கப்பால் 1.5 கப் ரவை எடுத்திருக்கிறேன். இதே கப்பால் 3/4 கப் சீனி எடுத்திருக்கிறேன். அதுக்கு தேவையான ஒரு 100 கிராம் கச்சான், 50 கிராம் ப்ளம்ஸ், பசுப்பால் எடுத்திருக்கிறேன். ஒரு 3/4 கப் பசுப்பால் எடுத்திருக்கிறேன். அதோடு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த லட்டையும் வச்சு தான் இன்றைக்கு நான் ஒரு சுவையான ஒரு லட்டு ஒன்று செய்ய போகிறேன். தீபாவளியும் வருது தானே, தீபாவளிக்கு எல்லோரும் லட்டு அடிப்பீங்க. அதுக்கு நான் முதல்ல லட்டு அடித்து காட்டுறேன். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். முதல்ல நான் எடுத்து வச்சுருக்கிற கச்சானையும் ப்ளம்ஸையும் கொஞ்சம் நெய் விட்டு பொரிச்செடுக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் விடுறேன். இந்த நெய்யில் பொரிச்செடுப்பேன். முதல்ல நான் ப்ளம்ஸை சேர்க்கிறேன். ப்ளம்ஸ் தான் நல்லா பொரிஞ்சு வரணும். கச்சானங்களுக்கு வறுத்த கச்சான் நெய்யில் ஃப்ரெண்டாக்கான ப்ளம்ஸ் தான் பொரிஞ்சு வரைக்க நல்ல உருண்டையாக ஊதி வரும். இங்கே எங்களுக்கு ப்ளம்ஸ் பொரிஞ்சு வருது. இதுக்கு நான் கச்சானை சேர்க்கிறேன். கச்சானங்களுக்கு வறுத்த கச்சான் இதெல்லாம் வடிக்குது. அப்போ நான் இதை இறக்கி வச்சுட்டு இதை பொரிச்செடுத்து வச்சுட்டு நான் ரவையை வறுக்க போகிறேன். தாச்சி அடுப்பில் வச்சுட்டேன். இப்படியே ரவையை கொஞ்ச நேரம் வறுக்க போகிறேன். நான் இப்படியே வச்சு வறுப்பேன். இப்படியே வச்சு வறுத்து நாங்கள் செய்யக்க இறக்காமல் செய்யக்க லட்டு நல்ல வெள்ளையாக வரும், நிறம் மாறாது, நல்ல வெள்ளை லட்டாக வரும் எங்களுக்கு. நாங்கள் சில வேளை இறக்கி திரும்ப சூடாக்க லட்டு கலர் கொஞ்சம் மாற பார்க்கும். எங்களுக்கு ரவை நல்லா வறுபட்டு வந்துட்டு முதல் கொஞ்சம் மாத்தன்மை மாதிரி இருந்து அகப்ப வைக்க இப்போ பார்க்க அந்த பசத்தன்மை இல்லாமல் சொரசொரப்பாக வந்துட்டுது. அப்போ எங்களுக்கு ரவை வறுபட்டுட்டுது, சொரசொரப்பாக வறுபட்டுட்டுது. இதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிற சீனியை சேர்க்கிறேன். எங்களுக்கு லட்டு அடிக்கிறது கஷ்டம் இல்லை. நாங்கள் இலகுவாக அடித்து கொள்ளலாம். அளவுகள் எல்லாம் சரியாக இருந்தால் பிழைக்காது, டக்குண்டு அடிக்கலாம் சின்ன வேலை. அளவுகள் பிழைச்சிச்சா சில வேலை லட்டு உடைஞ்சு போயிடும். லட்டு உடையும், அல்லது களியாக வந்துடும், இல்லை கல்லாக வந்துடும், ஏதோ ஒன்று நடக்கும். இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற கச்சானையும் ப்ளம்ஸையும் சேர்க்கிறேன். விருப்பமெண்டா இதுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். நீங்கள் ஏலக்காய் வாசம் பிடிக்குமானாக்கள் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். நல்ல வடிவாக கைவிடாமல் கிண்ட வேணும், மடி பிடிச்சிடும். நான் இப்போ எடுத்து வச்சுக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன். பசுப்பாலில் வாங்குகிறேன். டின் பால்லையும் செய்யலாம், நான் பசுப்பாலில் தான் செய்கிறேன். பால் சேர்க்கைக்கு அளவாக சேர்த்துக்கொள்ளணும், பார்த்து தான் சேர்க்கணும். கொஞ்சம் கூடினாலும் அப்புறம் களியாக வந்துடும்.
ஆடுது அடுப்பு. கட்டி கீழே அவ்வளோ போகுது போல எனக்கு. அதுதான் பிடிச்சிருக்குறேன், கீழே பாஞ்சிடுமென்ட்டு. உங்களுக்கு காணும். இனி இதை இறக்கி எடுக்க போகிறேன். நான் இறக்கி வலிச்செடுக்க போகிறேன். சட்டியோட வைக்க ஆறிடும். அதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் மாறிட்டு நான் லட்டு அடிச்சேன்னால் முழுக்கலும் அடிச்செடுக்கலாம், கட்டியாகாது. சீனி தானே டக்குண்டு கல்லாகிடும் சட்டியோட வைக்க. இதை இப்போவே காஞ்சிட்டுது பார்த்தீங்களா சட்டியோட. இந்த கரண்டியில் தான் அடிக்க போகிறேன். பெரிய கரண்டி தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு தானேங்கிறத வைக்க நான் இதில் அடித்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு கொண்டாட்டமெண்டா தான் கொஞ்சம் சின்ன கரண்டியிலே அடிக்கணும். நான் உள்ளுக்கு நெய் பூசினா அது டக்கண்டு கலண்டு போயிடும் தட்டை. என்ன எல்லா லட்டும் கீழே அவ்வளவு நிற்கிது இல்லையோ? இப்போ நிற்கிது. ஆசைப்பட்ட மாதிரி லட்டு நிற்கிது. தட்டமாக இல்லை தானே, அதுதான் கீழே அவ்வளவு நிற்கிற லட்டு தானே விருப்பம். நிற்க வச்சு விட்றோம் கால் வச்சு. இந்த லட்டு விழுந்துட்டு இப்போ ஆற விட்டு நிமித்தி விடுவோம். எங்களுக்கு லட்டு செய்கிறது இலகுவான வேலை, சின்ன வேலை, லேசாக செய்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் வீட்டில் சும்மா சாப்பாட்டுக்கு செய்து சாப்பிடலாம், கஷ்டம் இல்லை. இதுக்கு சில பேர் கலர்களும் சேர்த்து செய்கிறவ. சாப்பாட்டுக்கு தானே கலர்களை விட நாங்கள் இப்படியே செய்து சாப்பிட்றது தான் நல்லது. நாங்கள் வீட்டில் லட்டு செய்யக்கு எங்களுக்கு தேவையான அளவு இனிப்பில் செய்து கொள்ளலாம். இப்போ குறைய இனிப்பு தேவையானாக்கள் இனிப்பை குறைக்கலாம். மற்ற இந்த நட்ஸுகளை கூட்டலாம். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு கஜான் ப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அப்படி நாங்கள் நட்ஸுகளை கூட்டி செய்யலாம். எங்களை வீட்டில் செய்யக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்டெல்லாம் அடித்து எடுத்துட்டோம். ஒரு மிக எளிமையான முறையில் இந்த லட்டெல்லாம் அடித்து எடுத்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் அடித்து எடுத்துட்டோம். இந்த லட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேயே செய்கிறபடியாக நிறைய கச்சான் ப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, உடச்சி கடை இங்கே பாருங்க அவ்வளோ இருக்குது. ஒரு லட்லேயே நிறைய இருக்குது. நாங்கள் இந்த எங்கேயாவது ஃபங்க்ஷனுகள் அதுகளில் தான் இந்த லட்டுன்றது பெரும்பாலும் தருவினோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ வீட்டை அடித்து எடுத்துருக்கோம். சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது. அந்த நாங்கள் வீட்டிலே செஞ்சபடியாக நிறைய போட்டு செஞ்சுருக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் விட்டு செஞ்சபடியாக நல்ல வாசமாகவும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த லட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் டைம் கிடைக்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்போ இந்த தீபாவளிக்கு நீங்களும் வேறு பலகாரங்கள்லாம் செய்வீங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காவலியை முடித்து கொள்வோம். பாய்.